பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். அது நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவது, நான் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க என்று கவலைப்படாதீங்க. உன்னுடைய ஆபத்து கேட்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உனக்கு நிம்மதியை கொடுக்கிறவர், அந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உனக்கு ஆபத்திலிருந்து விடுதலை கொடுக்குவேன் என்று. யார் மூலியமா ஆபத்து? உங்கள் பிள்ளைகள் மூலியமா ஆபத்தா? இல்லை உங்கள் வேலையில் எதனா ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை சொல்ல முடியாத உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களா? இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அது யார் கொடுக்க முடியும் என்று உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? என் தேவனால அது கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று லூக்கா 1:37 சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், தேவன்கிட்ட வந்து சொல்லுங்க. தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குவார். ஏன்னா இன்னைக்கு நம்ம மனுஷர்கள்கிட்ட போயிட்டு ஆபத்து சொல்லாதீங்க, யார்கிட்ட போய் சொல்லாதீங்க. தேவ சமூகத்துல கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் என் தேவன் இறங்கி வந்து உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அந்த ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன் தலையை உயர்த்தி, நீ எந்த இடத்துல ஆபத்தை சந்தித்தியோ, நீ எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அவர் உன்னை ஆசீர்வதித்து அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.